மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். கடவுளோட கட்டளை என்ன சொல்லுதுன்னா செய்யக்கூடாது அப்படின்றதான் சொல்லுது. ஏன் செய்யக்கூடாது? முதல் கட்டளை என்ன? உன் கடவுளாண்டவர் நானே, என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு கிடையாது அப்படின்னு இறைவனுடைய முதல் கட்டளையில் நம்ம பார்க்குறோம். கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வியும் இதே ஒரு விஷயத்த சொல்லுது. திருப்பலி அப்படிங்கிறது ஒரு கொண்டாட்டம், அது ஒரு விழா. அந்த விழாவுக்கு, அந்த கொண்டாட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக வரக்கூடிய அருட்பணியாளர்களையும் அங்கே பங்கேற்க வரக்கூடிய இறை மக்களையும் வரவேற்கும் விதமாக தான் இந்த மங்கள ஆரத்தியோ அல்லது கும்ப ஆரத்தியோ எடுக்கப்படுது. அதனால் மங்கள ஆரத்தியோ அல்லது கும்பாரத்தியோ எடுப்பது அப்படிங்கிறது திருவிவிலியத்திற்கோ அல்லது அவையினுடைய படிப்பினைக்கோ எதிரானதும் கிடையாது, முரணானதும் கிடையாது. இந்த 2 வீடியோ பார்த்தீங்க, இதில் இருந்து ஒரு சில கருத்துக்களை முன்னாடி வைக்கலான்னு இருக்கேன். கலாச்சாரம் நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது. நம்ம சாமிக்கு பூ போடுவோம், அதுக்கப்புறம் மெழுகுத்தி ஏற்றி வைப்போம், தூபம் போடுவோம். அக்ரீட், நம்ம கல்ச்சருக்குள்ளே இருக்குது. கும்ப ஆரத்தி நம்ம வீட்டில் எடுக்கிறோமா? கும்ப ஆரத்தி எங்கே எடுக்கிறாங்க? ஒரு ஹிந்து கோயிலில் ஹிந்து கடவுளுக்கு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம், இல்லைன்னா அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய ஆள் யாராவது வந்தாங்கன்னா எடுக்கிறதுக்கு. அதை ஏன் சர்ச்சில் வைக்கணுன்றது தான் அந்த பிரதர் கேட்குறாரு. அதுவும் அவரோட ஓன் டிசைர்லாம் கேட்கல, ஸ்கிரிப்சர்லேருந்து க்ளீனாக கேட்குறாரு. ஐ ஆம் த லார்ட் யுவர் காட், யூ ஷால் ஹேவ் நோ அதர் காட்ஸ் பிஃபோர் மீ. இதுக்கு அகேன்ஸ்டாக ஏன் பண்ணுறீங்க? மத்திய நட்சத்திர அதிகாரம் 18 இறைவார்த்தை 20 எங்கே 2 என்னுடைய பெயரால் கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் அப்படி இயேசு சொல்கிறது போல, ஏன் நம்ம அஞ்சலி, ஆரத்தி அல்லது தூபம் மக்களுக்கு எடுக்கிறோம், குருக்களுக்கும் எடுக்கிறோம்? ஏன் அப்படின்னா இயேசு எல்லாருடைய மத்தியிலுமே குடிக்கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வச்சுக்கிறோம் இந்த தூபம், ஆரத்தி, எடுக்கிறோம். Deuteronomy 23:14 if I find anything indecent I will not be there என்றாரு. It is taken for Hindu God and scripture also tells that if there is indecent I will not be there. How bro? Finally in the inculturization 12 pointsலாம் to bring somebody into Christ. ஒரு தாலி எடுத்துக்கோங்களே, ஒரு கணவனோ மனைவியோ வேற ஒரு மதத்தில் இருந்தாங்கன்னா they come into Christ to the sacrament of marriage. ஆனால் கும்பாரத்தி எடுக்கிறதுனால how many souls you are going to save? How many people you are going to bring into Christ? ஃபாதர் ஆரோக்கியமே சொன்னார், நான் சிசிபிஐக்கு ஃபோன் பண்ணேன் கிளாரிட்டி வேணும்னு. அதுக்கப்புறம் பிஷப் சொன்னார் நல்லா பண்ணியிருக்காப்பான்னு. முக்கியமான விஷயத்தை விட்டார். நிறைவாழ்வு மேகசினில் ஜூலை 2025 பேஜ் நம்பர் 15 தெளிவாக போட்டிருக்கு, த யூஸ் ஆஃப் கும்ப ஆரத்தி அ நான் லிட்டர்ஜிக்கல் எலிமெண்ட் வாஸ் ஆல்சோ ஸ்ட்ரிக்ட்லி டிஸ்கரேஜ்ட். இவங்களே வானான்ட்டாங்க, அதுக்கப்புறம் இவங்களே பண்ணுவாங்களா? Come on, let's have a document and discuss and promote this. Otherwise, do not make people's mind dull by your own desires. Let's have a document and let it be implemented in the church. Otherwise, let's not abuse the Eucharistic celebration.